ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு வட்கு சொத்து மேலேயே இப்ப கை வைக்க பாத்துறாங்க. இஸ்லாமியர்கள் மீது அன்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டு இன்னைக்கு RSS பாஜக என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமியரோட சொத்தை நாங்க பாதுகாத்து நாங்க உங்களுக்கு தானே தரப்போறோம். இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துல கிட்டத்தட்ட சைனாக்காரன் 300க்கும் மேற்பட்ட குடிசையை நோண்டி அங்க எத்தனையோ ஏக்கர் கணக்குல அவன் என்ன செஞ்சுட்டான்னா ஆக்கிரமிச்சு வந்துட்டு இருக்கான். இது வரைக்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கு மோடியோ அல்லது அமித்ஷாவோ இங்க இருக்கக்கூடிய RSS அமைப்பினர்களோ துளி கூட போக திராணியற்றவர்கள். அப்ப வெட்டி சொத்தை கொடுத்தது வக்குப்பு சொத்து என்பது எங்க பாட்டர்கள் எங்க முப்பாட்டங்கள் இஸ்லாமிய அந்த சிந்தனை உள்ளவங்க இஸ்லாமியருடைய வளர்ச்சிக்காக அந்த பள்ளிவாசலையும் தர்காக்களையும் மற்ற மற்ற நிலங்களையும் இஸ்லாமியரோட வளர்ச்சிக்காக வேண்டி சொத்தா எழுதி கொடுத்ததா வக்குப்பு சொத்து. உனக்கு என்னடாக்கிற? உனக்கு நீ யாரு? நீ இஸ்லாமியர்கள் மாமனா மச்சானா? நீ முழுக்க முழுக்க குஜராத்ல இஸ்லாமியர்களை படுகொலை செய்த இந்த மோடி கும்பலுக்கு இஸ்லாமியர்கள் மீது என்ன திடீர்னு உங்களுக்கு என்ன அன்பு? எங்கள் சொத்தை எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். பள்ளிவாசல்களை கீழே சிலை இருக்குன்னு சொல்லி பள்ளிவாசல் ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையும் இஸ்லாமியர்களுடைய வீடுகள்ல தலைவர்களுடைய வீடுகள்ல அவங்க போராடிட்டோம்னு சொன்னால் அவர்கள் வீட்டுல புல்டோசர் ஏத்தி அந்த சொத்துக்களை சூறையாடக்கூடிய வேலையை இவங்க செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா வக்குப்பு சொத்துக்களை ஏவட்டணும். ஏன்னு சொன்னால் இந்தியா முழுவதும் பரப்பளவுல ரயில்வே துறை ராணுவத்துறைக்கு அடுத்து வக்குப்பு சொத்துக்கள் தான் அதிக அளவுல பரப்பளவு கொண்டதா இருக்கு. அதான் கண்ணை ஊட்டமாலியா இஸ்லாமியர்களுக்கு ஏன் இவ்வளவு சொத்து இருக்கணும்? அது நம்ம ஆட்டையை போடணும், நம்ம கையை படுத்தணும், அது நம்ம வச்சுக்கணுங்கிறது